இன்றைக்கு முழு உலக நாடுகள் அஞ்சக்கூடிய ஒரு பொருள். இன்று ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியிலே யுத்தம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததும் இந்த பொருள்தான். 1789 வருடம் ஜெர்மனியை சேர்ந்த வேதியியல் நிபுணர் மார்ட்டின் ஹென்ரிச் கிளாப்ரோத் என்பவர் கண்டுபிடித்த யுரேனியம் தான். இந்த யுரேனியத்துடைய பண்புகள் என்ன? இந்த யுரேனியத்தை பார்த்து ஏன் உலக நாடுகள் அஞ்சுகின்றன? இந்த யுரேனியத்தின் மூலமாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய முடியும்? இதை செறிவூட்டினால் எப்படியாப்பட்ட ஆபத்துகள் இருக்கின்றன என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தான் ஈரான் யுரேனியத்தை வைத்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது என்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா இஸ்ரேல் வைத்தது. இதன் காரணமாகத்தான் இஸ்ரேல் ஈரானுடைய அந்த அணு ஆயுத தளங்களின் மீது ஆரம்பமாக தாக்குதலை நடாத்தியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு சூடுபிடித்த யுத்தம் கடந்த 13 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று இரு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்பட்டதை நாங்கள் அறிந்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா தன்னுடைய B2 என்ற பிரமாண்டமான விமானத்தின் மூலமாக குண்டுகளை முக்கியமான ஈரானுடைய 3 அணு ஆயுத தளம் ஃப்ரோடோ, நட்டான்ஸ், அஸ்பஹான் போன்ற 3 இடங்களிலே தாக்குதலை நடாத்தியது. இதற்கு என்ன காரணம் என்றால் ஈரான் யுரேனியத்தை வைத்து அணு ஆயுதங்களை தயாரிக்கின்றது. ஆனால் இதற்கு ஈரான் மறுப்பு தெரிவித்தது. நாங்கள் யுரேனியத்தை வைத்து அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை, இதன் மூலமாக மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்கிறோம் என்று சொன்னது. இப்படியாப்பட்ட முக்கியமான ஒரு பயங்கரமான பொருள் தான் இந்த யுரேனியம். இந்த யுரேனியத்தை கண்டுபிடித்தது 1789 வருடம் ஜெர்மனியுடைய வேதியியல் நிபுணர் மார்ட்டின் ஹென்ரிச் கிளாப்ரோத் என்பவர் தான். நாம் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல மெட்டீரியலை பயன்படுத்துகிறோம். அலுமினியம், இரும்பு, இது போன்ற விடயங்களை நாங்கள் பயன்படுத்துறது வழக்கம். இந்த மெட்டீரியல்ல இல்லாத ஒரு முக்கியமான விடயம், சொல்ல போனால் மனிதனுக்கு ஆபத்தை, எதிர்வினையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் யுரேனியத்தில் இருக்குது. இது கதிர்வீச்சுகளை வெளியேற்றும். இந்த கதிர்வீச்சு நேரடியாக மனிதனுடைய உடம்பிலே பட்டால் கேன்சர் வருவதற்கும் அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த யுரேனிய சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ரேடோன் என்ற நச்சுவாயினால் சுவாச பையில் கேன்சர் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இன்னும் அதிகமான மெட்டீரியல்கள் இருக்குது. உதாரணமாக தோரியம், புளுட்டோனியம் போன்றவைகளையும் இந்த விடயம் இருக்குது. ஆனால் அதிகமாக இருப்பது, அதிக வீரியம் கொண்டது இந்த யுரேனியம் தான். இந்த யுரேனியத்தை வைத்து மனிதன் முதலாவதாக எதை கண்டுபிடித்தான் என்று சொன்னால் நியூக்ளியர் வெப்பன் தான். அதாவது அணு ஆயுதத்தை தான் இதன் மூலமாக கண்டுபிடித்தான். அணு ஆயுதம் தான் முதலாவதாக போடப்பட்டது இந்த உலகத்தில். 1939 வருடமே இந்த யுரேனியத்தை வைத்து நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிக்கப்பட்டது. 1945 வருடம் அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா நியூ மெக்சிகோ பகுதியில் இந்த அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்தார்கள். இந்த சோதனை சக்சஸ் ஆனது, வெற்றி பெற்றது. இது சக்சஸ் ஆனது மட்டுமல்லாமல் இதனுடைய பேரழிவும் மிகவும் பயங்கரமாக இருந்தது. இதனுடைய வீரியமும் எதிர்பார்த்ததை விட மிக மோசமாக இருந்தது. இந்த அணு ஆயுதத்தை தான் 1945 வருடம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு லிட்டில் பாய் என்ற பெயரில் ஹிரோஷிமாவின் மீதும் 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி முற்பகல் 11:02 மணி அளவில் ஃபெட்மேன் என்ற பெயரில் 2 அணுகுண்டுகளை அமெரிக்கா ஜப்பானின் மீது போட்டது. 6ஆம் தேதி ஹிரோஷிமாவில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தியது. இது போடப்பட்டு 2 நாட்களுக்கு பிறகு நாகசாகியிலும் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. இதனால உலக நாடுகள் பயந்தது. என்ன காரணம் என்று சொன்னால் 2வது உலக மகாயுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏனைய நாடுகளும் இந்த அணுகுண்டுகளை நாங்கள் உபயோகிப்போமா என்ற நிலையில் தான் இருந்தது. ஆனால் எப்பொழுது அமெரிக்கா ஜப்பானின் மீது இந்த அணு ஆயுதத்தை உபயோகித்ததோ இதனுடைய பேரழிவை பார்த்து உலக நாடுகள் பயந்தது. அதாவது நாங்க பக்கத்து நாட்டில் இந்த அணு ஆயுதத்தை போட்டால், யூஸ் பண்ணினால் அதனுடைய தாக்கம் எங்கட நாட்டின் மீதும் ஏற்படும். அதனால முழு உலக நாடுகளும் அச்சம் கொண்டு கடைசியில் என்ன, இனிமேல் இந்த அணு ஆயுதங்களை நாங்கள் உபயோகிக்க கூடாது என்ற அடிப்படையில் ஒப்பந்தமும் செய்து கொண்டார்கள். 1954 வருடம் யுரேனியத்தை பயன்படுத்தி பவர் ப்ரொடக்ஷன், அதாவது மின்சார உற்பத்தியை செய்ய முடியும் என்ற முடிவும் உலக நாடுகளால் ஏற்றப்பட்டது. இப்போ ஒரு கேள்வி
வரும், பூமியில இருந்து இந்த யுரேனியத்தை எடுக்கும் பொழுதே அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியுமா என்று கேட்டால் நிபுணர்கள் சொல்றாங்க, பூமியிலிருந்து இந்த யுரேனியத்தை எடுக்கும் பொழுது அது அணு ஆயுதம் செய்யும் ரேஞ்சுக்கு இருக்காது, அதை சுத்தமாக்கப்பட வேண்டும், சொல்ல போனால் அதை செறிவூட்டப்பட வேண்டும். இந்த யுரேனியத்தை செறிவூட்டும் பொழுதுதான் அது அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய ரேஞ்சுக்கு வருகிறது. யுரேனியம் 235 தான் வெப்பன் கிரேட் யுரேனியம் என்று சொல்லப்படும். இந்த அளவிலே இருந்தால்தான் அணு ஆயுதத்தை செய்ய முடியும் என்பதாக நிபுணர்கள் கூறுறாங்க. இந்த யுரேனியத்தை வைத்து யாராலும் அணு ஆயுதத்தை செய்ய முடியாது. IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி என்ற ஒரு மையம் இருக்கிறது. உலக நாடுகள் யாரெல்லாம் இந்த அணு ஆயுதத்தை செய்கிறார்கள் என்பதை பார்ப்பது தான், கவனிப்பது தான் இவர்களுடைய முக்கியமான வேலையே. இவர்களுடைய முக்கியமான ஒரு நிபந்தனை தான், போர்ல அணு ஆயுதங்களை உபயோகிக்கும் அளவுக்கு இந்த யுரேனியத்தை வைத்து செறிவூட்டக்கூடாது. பவர் ப்ரொடக்ஷன் போன்ற பீஸ்ஃபுல்லான வேலைகளுக்கு இந்த யுரேனியத்தை செறிவூட்ட முடியும். அதையும் தாண்டி அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அளவுக்கு செறிவூட்டுவதற்கு முற்றாக தடை விதிக்கிறது இந்த மையம். அப்போ உலகத்தில் யாருமே அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்ள இயலாதா என்று கேட்டால் NPT உடைய கணக்குப்படி உலகத்தில் 5 நாடுகள் மட்டும் தான் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அமெரிக்கா, இரண்டாவது UK, மூன்றாவது பிரான்ஸ், நான்காவது ரஷ்யா, ஐந்தாவது சைனா. இந்த 5 நாடுகளிடத்தில் மட்டும் தான் அணு ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த யுரேனியத்தை வைத்து மட்டும் தானா அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும்? இது போன்ற மெட்டீரியல், உதாரணமாக தோரியம், புளுட்டோனியத்தை வைத்து அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாதா என்று கேட்டால் இவைகளால் முடியாது. காரணம் என்னவென்றால், அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மெட்டீரியல்கள்ல வீரியம் குறைவு. இந்த அணு ஆயுதங்கள் இதன் மூலமாக செய்ய முடியாது. மாற்றமாக தோரியம், புளுட்டோனியத்தை வைத்து பவர் ப்ரொடக்ஷன் செய்ய முடியும். வெப்பன் கிரேடுடைய அளவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இந்த அணு ஆயுதம் எப்படி இயங்குகிறது, எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று பார்த்தால் நியூக்ளியர் ஆபரேஷன் 2 வகைப்படுது. முதலாவது நியூக்ளியர் ஃபிஷன், இரண்டாவது நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷன் என்று சொன்னால் இருக்கக்கூடிய அணுவை பலதாக பிரிப்பதற்கு சொல்லப்படும். நியூக்ளியர் ஃபியூஷன் என்று சொன்னால் 2 அல்லது அதிகமான அணுவை ஒன்று சேர்ப்பதற்கு சொல்லப்படும். சொல்ல போனால் பிரிப்பது கஷ்டம், ஒன்று சேர்ப்பது லேசு. ஆனால் இந்த ஒன்று சேர்ப்பதினால கிடைக்கக்கூடிய விளைவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த அணுவை சேர்ப்பதினால மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்த முடியும். இந்த அணுவை சேர்க்கும் பொழுது, கண்ட்ரோலாக செய்யும் பொழுது, இதன் மூலமாக பவர் ப்ரொடக்ஷன், மின்சார உற்பத்தியை செய்ய முடியும். அந்த லெவலையும் தாண்டி செறிவூட்டும் பொழுது தான் அணு ஆயுதம் உருவாக்கப்படுகிறது. இது உலகத்திலே நாடுகள் செய்வதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு இந்த யுரேனியம் பயங்கரமானது என்று சொன்னால், பவர் ஜெனரேட்டர்ல யுரேனியம் 235 5% தான் பாவிக்கப்படுகிறது. இந்த 5% பாவிக்கப்பட்ட இந்த அளவுக்கு மின்சாரம் கிடைக்குது என்று சொன்னால், இதை இன்னும் அதிகமாக செறிவூட்டி அணு ஆயுதமாக தயாரித்தால் இதனுடைய பாதிப்பு, இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று சொன்னால், அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டு அது ஒரு இடத்திலே போடப்பட்டால் அந்த மண் பிரயோஜனமற்ற மண்ணாக மாறிவிடும். அதிலே எந்த புட்பூண்டும் முளைக்காது. சொல்ல போனால் கல்லை கூட உருக்கக்கூடிய அளவு பயங்கரமானதாகத்தான் இந்த அணு ஆயுதம் இருக்கும். இதனால தான் இந்த அணு ஆயுதம் சோதனைகள் பாலைவன பகுதியில் நடாத்தப்படுகிறது. என்று சொன்னால் பாலைவனத்தில் புட்கள் முளைப்பது என்பது மிகவும் குறைவு, மிகவும் அரிது. இந்த மாதிரி இடங்களில் தான் இதை சோதித்து பார்ப்பார்கள். அடுத்து இந்த யுரேனியத்துடைய சில பண்புகளை பார்த்தால், இது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு திண்மம். இதே போல பளபளப்பான வெளிரிய சாம்பல் நிறத்தில் திண்ம வடிவத்தில் இது இருக்கும். இதனுடைய அணுவெண் 92, வேதியியல் குறியெழுத்து U. இயற்கையாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்கள் அதிக அணுத்தன்மையை கொண்ட மெட்டீரியல் இந்த யுரேனியம். காற்றுடைய தன்மையால கருநீல நிறத்திற்கு மாறக்கூடிய சக்தியும் இந்த யுரேனியத்துக்கு இருக்குது. இதுல அதிகமான அடர்த்தி தன்மை இருக்குது. இதனால தான் இதன் மூலமாக பல விடயங்களை செய்ய முடியும். ஒரு அளவு தான் செய்ய முடியும். இதை அதிகமாக செறிவூட்டும் பொழுது மனித இனத்திற்கே மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுகிறது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.